ஃப்ரெண்ட் வர கால் பண்ணிருக்கான். உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? அது எண்ணி எண்ணி முந்தானி வந்து இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். குரோம்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். யாருக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னா, நம்மளுடைய சொந்தங்களுக்குலாம் வந்து கல்யாணம்னா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்களுக்குலாம் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது வந்து ட்ரெஸ் வச்சு கொடுத்துருவாங்க. போகிறோம் கிளம்புறோம்னா அந்த ஹேர் பின் எங்கே தான் போயிடுமோ தெரியாது. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டு வேற கால் பண்ணியிருக்கிறான். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இளநீ கடை இருக்குது. அங்கேயே வந்து இளநிலாம் ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து பஸ் பிடிச்சி குரோம்பேட்டுக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணி போலலாம் வந்து போத்தீஸ்குள்ளே வந்து வந்துட்டோம். கொஞ்சம் கடை காலியாக தாங்க இருந்தது காலையில். ரொம்பலாம் கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்து வந்துடலாம், என்னென்ன புடவை வந்து எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புடவையாக போயிட்டு ரேட்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன். அதோடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குது, அது வந்து கட்டினா வந்து சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்களா, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். ரொம்ப நேரம் வந்து கட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியே போனால் அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லா புடவையும் வந்து ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். பொங்கலுக்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தேன் இந்த விலாகு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. நம்ம வந்து பொங்கலுக்கு எப்படியும் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 1620. ஒரு சில சாரீஸ்லாம் வந்து டேகே வந்து போடலை, நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 1350. அப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரூ. 1945. அதுக்கடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா ரூ. 2305. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் மேலே தாங்க இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க மெட்டீரியல். ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து சூப்பராக வந்து கட்டிட்டு போகலாம் நம்ம. அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸ்லாம் வந்து இருந்தது, ஆஃபீஸ் வேறு. சூப்பராக இருந்தது ஒரு சாரீ. அந்த எனக்கு எப்பயுமே வந்து எந்த கடைக்கு போனாலும் இந்த பிங்க் கலருக்கு மேலேயே வந்து என் கண்ணு வந்து போகும். நான் வச்சு பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்ல பேபி பிங்க்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வந்து அன்றைக்கி வந்து நிறைய வந்து காம்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன்க்கு. எல்லா சாரீஸுக்குமே போட்டிருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஒரு சில சாரீஸ்க்கு மட்டுமே காம்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு சில சாரீஸ்க்கெலாம் வந்து ஒரு புடவைக்கு என்ன ரேட்டோ அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பூனம் சாரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஒரு புடவை வந்து ஒரு ரேட்டு போட்டுட்டு இன்னொரு புடவை வந்து நம்ம வந்து பை ஒன் கெட் ஒன்ல கிடைக்கும் நம்மளுக்கு, அது மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாரீஸ் தாங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து ஒரு சாரீ வந்து பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து பிரித்து காட்டியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும், அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸும் முந்தியும் வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் தான் வந்து ஒரு புடவை வந்து பிரித்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அதனால சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சாரீஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஒரு இதில் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூக்கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும், உலகை ரசிக்க வேண்டும், நான் உன் போன்ற பெண்ணோடு விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். லேடிஸ்
செட் ட்ரெஸ்லாம் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜென்ஸுக்கு உண்டான ட்ரெஸ்லாம் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோர் வந்து வந்துட்டோம். என் ஃப்ரெண்டுமே வந்து ஜாயின் ஆயிட்டா. ஒரு 11 மணி போல ஆயிடுச்சு அவ வரத்துக்கு. ஜென்ஸுக்கு வந்து பெரியவங்களுக்காக வந்து வேட்டி தான் வந்து எடுக்கலான்ட்டு போயிருந்தோம். வேட்டி வந்து கரை மட்டும் கொஞ்சம் கலர்லாம் மாத்தி மாத்தி எடுத்துட்டு, வேட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமேட்டு அப்பாவுக்கு தான் வந்து ஜென்ஸுக்கு வந்து எல்லாருக்குடைய ஷர்ட் சைஸ் வந்து தெரியும். அதனால வந்து அப்பாவையும் வந்து வர சொல்லிட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12:30 மணி மேலேயே ஆயிடுச்சுங்க. சரி நாம வந்து போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. நானும் அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போத்தீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேன்டீன் இருக்குன்னே எங்களுக்கு வந்து தெரியாது. சாப்பிடாமலே வந்து வீட்டுக்கு போயிட்டோம். கரெக்ட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் போல உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பாவும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டாரு. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு வந்து அப்பாவ பார்க்குறா. அப்பாவ தான் வந்து நாங்க டெய்லி வந்து பார்த்துருவோம். ஏன்னா, அப்பா தான் வந்து எங்கள வந்து கூட்டிட்டு போவாங்க ஸ்கூல்ல இருந்து. அம்மா வந்து எப்பயாச்சும் தான் பார்ப்போம். வீட்டுக்கு போனா தான் வந்து அம்மாவ பார்ப்போம். ஆனா, அப்பா வந்து நாங்க டெய்லியுமே வந்து பார்த்துருவோம். அவங்க அப்பாவும் சரி, எங்க அப்பாவும் சரி. "ஏம்மா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வரதே இல்ல வீட்டுக்கு. ஏம்மா வரதில்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. "பசங்கலாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு அப்பா. அப்பா வந்து வெளிலலாம் வந்துட்டாருன்னா, நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாரு. வெஜ் தான் வந்து சாப்பிடுவாரு. அப்பாவுக்கு வந்து ஒரு மீல்ஸ் வந்து வாங்கி குடுத்து சாப்பிட வச்சுட்டு, அப்புறம் வந்து போயிட்டு சட்டை தான் வந்து எடுக்கலான்னு போயிருந்தோம். எல்லாருடைய சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா தான் வந்து கரெக்ட்டா சொல்லுவாரு. சட்டைலாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ்ல வந்து ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. சுடி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோருக்கு போயிட்டு சுடி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் பண்ற ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷாப்பிங் கூட போனதே கிடையாது. அவங்க வீடு பக்கத்துல ஒரு சின்னதா துணி கடை இருக்கு. அதுல போயிட்டு அவசர அவசரமா போயிட்டு ஒரே ஒரு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டாப் வந்து எடுத்துட்டு வந்தோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து செம்மையா திட்டுனாங்க வீட்டுக்கு போனதுமே. அத மறக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அத வந்து ஷாப்பிங்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஆனா, அவங்க வீடு பக்கத்திலேயே இருந்த கடை அப்படின்றதால வந்து அதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டுக்கே வராது. இதுதான் நாங்க பண்ற ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங்கு. எனக்கு தான் வந்து ஒரு 3 சல்வார் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட சூப்பரா இருந்தது. ஆனா, அத வாங்கி தைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்பவே பயமா இருக்கு. நாங்க போய் சுடி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, டைம் இருந்து ஒரு 5 மணி போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கிளம்புங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. போம்போது ஒரு போண்டா, டீ, காஃபிலாம் வந்து சாப்பிட்டுட்டு போனோம். ஒரு 5:30 மணி போல ஆயிடுச்சுங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கிளம்புறதுக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் பர்ச்சேஸ் பண்ற துணி எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயா போயிட்டு பணம் கட்டி, அத வாங்கிட்டு வரங்காட்டியும் எங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இவ்ளோ ஷாப்பிங் பண்ணியும் ஒரு சின்ன வருத்தங்க. ஒரு மந்த்லி கேலண்டர் கூட குடுக்கல. இவ்ளோ பெரிய கடையில, சின்ன சின்ன கடையில கூட குடுத்துருவாங்க போல இருக்கு கேலண்டரு. இவ்ளோ பெரிய கடையில ஒரு மந்த்லி கேலண்டர் கூட இல்லாம தான் வந்தோம். டெய்லி கேலண்டர் குடுத்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இல்ல அது ரொம்ப பேருக்கு வந்து அந்த டெய்லி கேலண்டர் வந்து விரும்ப மாட்டாங்க. மந்த்லி கேலண்டர் தான் வந்து விரும்புவாங்க. எல்லாத்தையும் வாங்கி கீங்கி முடிச்சுட்டு நாங்க கீழ போறங்காட்டியுமே நல்லாவே இருட்ட வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்க. நாம வந்து இதோட இந்த விளாக் வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த சேனல் புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா வந்து வேற ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல வந்து பார்க்குறேன். பாய்.